பகுதி நேர வேலை செய்ய விரும்பும் ஆசிரியர்கள் முன்கூட்டியே கல்வி அமைச்சிடம் இருந்து அனுமதி பெற வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடெக் நேற்று தெரிவித்தார். இந்த விஷயம் தொடர்பில் ஏற்கனவே தெளிவான வழிகாட்டிகள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் எந்த பகுதி நேர வேலையை செய்தாலும் அது அவர்களின் பிரதான கடமைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதோடு அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தில் பகுதி நேர வேலையை செய்யக்கூடாது என்று அவர் சொன்னார். கற்றல் கற்பித்தல் பணிகளில் அவர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என் ஆலோசனை. கல்வித்தரத்தை வலுப்படுத்துவதில் நாம் முனைப்புடன் இருக்கிறோம். ஆகவே ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் மிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நேற்று டத்தோ ரசாலி இஸ்மாயில் வளாகத்தில் ஆசிரியர் கல்விக் கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் நிருபர்களிடம் பேசினார். கல்வி சேவைத்துறை அதிகாரிகள் பகுதி நேர வேலையில் ஈடுபடுவது அதிகரிப்பது குறித்து சில தரப்பினர் கவலை தெரிவித்திருப்பது பற்றி அவர் கருத்துரைத்தார். இதற்கிடையே பணியிட மாற்றம் கோரும் ஆசிரியர்கள் பற்றிய செய்திகள் சமூக ஊடகங்களில் வைரலான பிறகுதான் அவர்களின் மனு விரைவாக பரிசீலிக்கப்படுகிறது என்று கூறப்படுவதை அமைச்சர் மறுத்தார். இதில் உண்மை ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு விஷயம் வைரலாகிவிட்டது என்பதற்காக நடைமுறைகளை மீற முடியாது என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.